நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்கோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லைனா எனி தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ட்ரேட்ரான், குவாண்ட்மேன், குவான்டிப்ளை, ஆல்கோ டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே வர போகிறீங்க அப்படின்னா, இந்த எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி என்எஸ்சி ஒரு சர்க்குலர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் படி இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்த சேம் செட்டப் இதுக்கப்புறம் பண்ண முடியாது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்ன சேஞ்சஸ், அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இப்போ நார்மலாக எப்படி ஆல்கோ ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, ஒரு சில பேர் அவங்களோட ஓன் அல்காரிதமை அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. பைத்தான்லேயோ இல்லை ஜாவாலேயோ ஏதாவது அவங்க ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் அதை கிரியேட் பண்ணி அவங்களோட லேப்டாப்லேயோ இல்லைனா ஒரு அமேசான் சர்வர்லேயோ இல்லை அஷ்யூர் சர்வர்லேயோ அவங்களோட ஓன் சர்வரில் அதை லான்ச் பண்ணி அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ எப்பப்போலாம் அந்த சிக்னல் ஜென்ரேட் ஆகுதோ அப்போது அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ இந்த ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு கரண்ட்டாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. அஸ் லாங் அஸ் அந்த ப்ரோக்கிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக போய்ட்டு நீங்களே அந்த ஏபிஐ கிரியேட் பண்ணலாம். அந்த ஏபிஐ கீ, சீக்ரெட் கீயை வச்சு இந்த ஓவரால் பைத்தான் கூட நீங்கள் ரன் பண்ணி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் கரண்ட் லிமிடேஷன். ஸோ அஸ் லாங் அஸ் ஒருத்தவங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தால் போதும், அஸ் லாங் அஸ் ஏபிஐ நோன் டாக்குமெண்டேஷன்ஸ் இருந்தால் போதும், அவங்களே ஒரு கோடை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்டிங்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ், நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் இல்லை ட்ரேட்ரான், குவான்டிப்ளை, குவாண்ட்மேன் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் டேரெக்டாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களோட செட்டப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட செட்டப் படி எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்கும். அந்த ஓவரால் பிளாட்ஃபார்ம்ஸோட சர்வர்ஸ்லாம் செப்பரேட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் யூஸிங் இந்த ப்ரோக்கர்ஸோட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் தட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏபிஐ டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இதுக்கப்புறமா என்எஸ்சி சர்க்குலர் படி இந்த ஹோல் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸே ஒரு ரெகுலேஷன்ஸ்குள்ளே வரணும் அப்படின்றதுனால ஒரு சில இஃப்ஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்ட் நோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணால் தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங்கை அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டாங்க. அண்ட் இது எல்லாமே ஃப்ரம் ஆகஸ்ட் 1 அந்த ஒவ்வொரு ரூல்ஸும் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல் என்னென்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கேருந்து வேணால் உங்களோட சிஸ்டமாக ரன் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களோட சர்வர்லேருந்து ரன் பண்ணலாம், சம்டைம்ஸ் உங்களோட லேப்டாப்லேருந்து ரன் பண்ணலாம், எங்கேருந்து வேணால் ரன் பண்ணலாம். பட் இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஏபிஐ ரன் பண்ணணுன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஐபிலேருந்து தான் ரன் பண்ணணும். அந்த ஐபி நீங்கள் கொடுக்குற ஐபி அட்ரஸாக இருக்கலாம். எதர் ஒரு ஸ்பெசிஃபிக் ஒயிட் லிஸ்டட் ஐபி அட்ரஸில் இருக்கணும். அது உங்களோட எனி ஸ்பெசிஃபிக் சர்வர்ஸாக இருக்கலாம். இன்கேஸ் உங்களோட ஓன் கோட் ரன் பண்ணுறீங்கன்னா எந்தெந்த பர்டிகுலர் சர்வரில் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த சர்வரோட ஐபி அட்ரஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஏபிஐ கீ. ஸோ என்ன ஆகும்னா உங்களோட ஏபிஐ கீ இந்த ஐபி அட்ரஸில் மேப் ஆகும். ஸோ ப்ரோக்கரை பொறுத்த வரைக்கும் எனி ஆர்டர்ஸ் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் ஐபி அட்ரஸ் பிலாங்ஸ் டு திஸ் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதே தான் எக்ஸ்சேஞ்சுக்கும் இதே தான் செபிக்கும். ஸோ செபி சொல்கிற வரைக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ ஆல்கோ ட்ரேடிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் எந்தெந்த ஆர்டர் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இதை ட்ராக் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்லி அலோவ் ஆக்சஸ் ஒன்லி டு த யூசர்ஸ். யார் யாரெல்லாம் இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆக்சஸ் எனேபிள் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ரோக்கர் போர்ட்டலில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். அதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட ஐபி அட்ரஸை டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஏபிஐ கீயை க்ரியேட் பண்ணி அது மூலிமா உங்களோட கோடை ரன் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட்ரானோட ஐபி அட்ரஸ் இது தான், ஸ்கொயர் ஆஃபோட ஐபி அட்ரஸ் இது, குவாண்ட்மேனோட ஐபி அட்ரஸ் இதுன்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரோக்கிங் பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணிவிட்டு ஓகே திஸ் இஸ் மை ட்ரேட்ரான் பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை குவாண்ட்மேன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அவங்களோட ஐபி அட்ரஸ் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்மில் போய்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி உங்களோட ஆஸ் யூஷுவல் உங்களோட அல்காரிதமை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். பட் இந்த ஐபி அட்ரஸ்ன்றது இப்போ மேண்டேட்டரி ஆகிடுச்சு. அது இல்லாமல் உங்களால் ஏபிஐ கீயும் கிரியேட் பண்ண முடியாது, சீக்ரெட் கீயும் கிரியேட் பண்ண முடியாது, ஆல்கோ ட்ரேடிங்கே பண்ண முடியாது. அதேமாதிரி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்கோ ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஓன் அல்காரிதம் கிரியேட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அஸ் லாங் அஸ் உங்களோட அல்காரிதம் 10 ஆர்டருக்கு மேலே ஒரு செகண்டில் ட்ரிகர் ஆகலைன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட அல்காரிதம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு விஷயமும் தேவைப்படாது. டேரெக்டாக அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் தான் டீட்டெயில்ஸ் தான் தேவை. அதை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஏபிஐ கீயை க்ரியேட் பண்ணி அஸ் யூஷுவல் உங்களோட அல்காரிதமை இப்போ ரன் பண்ணுற மாதிரியே ரன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ரூவலுமே தேவையில்லை. எந்த ஒரு பர்டிகுலர் அல்காரிதமுக்கு ஒரு செகண்டில் 10 ஆர்டருக்கு மேலே போகுதோ அவங்க மட்டும்தான் எக்ஸ்சேஞ்சில் அப்ரூவல் வாங்கணும். ஸோ எப்படி ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூசர் ஐடின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு யூசரும் இதுக்கப்புறம் ஏபிஐ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆல்கோ ஐடின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆல்கோ ஐடியும் உங்களோட ஆர்டர்ஸ் கூட டேக் ஆகும். ஸோ எவ்ரி ஆர்டர் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் யூசர் யூஸிங் இந்த ஏபிஐ கீலேருந்து வருதுன்னா இதுதான் அவரோட ஆல்கோ ஐடி அப்படின்றதும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு செபி சொன்னதுனால இதுக்கப்புறம் எனி ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ஸ் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் இட் வில் பி டேக்டு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓகே இந்த ஆர்டர் இந்த இடத்துலேருந்து வருது, இந்த பர்டிகுலர் ஆர்டர் இந்த ஆல்கோ ஐடியிலேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த புதுசாக யூசர் ஐடி மாதிரி இந்த ஆல்கோ ஐடியும் மேப் ஆயிரும்.
அண்ட் அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அஸ் லாங் அஸ் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் யூசர் எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணல, உங்களோட ஓன் கோடை யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஓன் அல்காரிதம் ரன் பண்ணுறீங்கன்னா, இந்த ஓவரால் என்எஸ்சி சர்க்குலரில் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதே மாதிரி அந்த ஆல்கோ செஷன்ஸ்ன்றது வந்து அந்த ஏபிஐ டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒன்லி வேலிட் ஃபார் 1 டே 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் புதுசாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு வாட்டி ஜென்ரேட் பண்ணி அதை ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அத்தன்டிகேஷனும் இருக்காது. ஸோ எவ்ரிடே அந்த அத்தன்டிகேஷன் ரீசெட் ஆகும். ஸோ எவ்ரிடே நீங்கள் ஏபிஐ டோக்கன் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்கோ ட்ரேடர் இல்லை, பட் ஆனால் எனக்கு கோட் எழுத தெரியாது. பட் நான் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறேன். இப்போ குவாண்ட்மேன், ட்ரேட்ரான், ஸ்கொயர் ஆஃப் போட்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன்னா இது எப்படி என்ன இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு சேஞ்சஸோ இல்லை எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த எல்லா ஆல்கோ ப்ரொவைடர்ஸும் அதை தான் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் இருக்குது, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர் ஆஃப் போட்ஸ் இருக்குன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் ஃபர்தராக இதே சர்வீசஸை யூசர்ஸ்க்கு கொடுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பிளாட்ஃபார்மை எக்ஸ்சேஞ்ச் எம்பேனல் பண்ணணும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவ் பண்ணணும்னா நான் கொண்டு போயிட்டு ப்ரோக்கர்ஸ் கிட்ட திஸ் இஸ் மை பிளாட்ஃபார்ம், என் பிளாட்ஃபார்ம்குள்ளே லாகின் பண்ணாங்கன்னா இதுதான் ஓவரால் ஒர்க் ஃப்ளோ. இதில் ஸ்பெசிஃபிக்காக யூசர்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணாங்கன்னா நாங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் தான் சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இதுதான் ஓவரால் டெம்ப்ளேட்டு, வேர் யூசர் கேன் செட் த என்ட்ரி டைம், எக்ஸிட் டைம், ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இது மூலிமா தான் ஓவரால் எக்ஸிக்யூஷன் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஸ்கொயர் ஆஃபோட பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ரூவ்ட், நவ் இட் யூசர் கேன் யூஸ் இட் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா எங்களோட பிளாட்ஃபார்முக்கு நான் முன்னாடி யூசருக்குன்னு முன்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் பண்ணல, அந்த மாதிரி நம்மளோட பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை யூசர்ஸ் கிட்ட கொடுத்துருவோம். ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ், நீங்கள் ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ஆர்டர்ஸ் எவ்ரிடே கோ த்ரூ ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னதுக்கப்புறமா எவ்ரிடே ஆர்டர்ஸ் போகும். ஸோ அஸ் லாங் அஸ் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் போய் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூஷன் இல்லை ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. எல்லா ஆல்கோ பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸுமே நெசசரி அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கு மூலியமாக நீங்கள் அஸ் யூஷுவல் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எங்கே மெஜாரிட்டி ஆஃப் த டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, எனி ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் ஒரு ட்ரேட்ரான் மாதிரி பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வில் நாட் பி அவைலபிள் எனிமோர். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட கிரியேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செபியில் ஆர்ஏ லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், ரிசர்ச் அனலிஸ்ட் லைசன்ஸ் வாங்கிட்டு இதுதான் நான் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியில் இதில் தான் டீட்டெயில்ஸ் இப்போ என்ட்ராகும் இப்போ எக்ஸிட் ஆகணும், அந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸை ப்ரோக்கர் கிட்ட கொடுக்கணும், எக்ஸ்சேஞ்ச் கிட்டே கொடுக்கணும், செபி கிட்டே கொடுக்கணும். 3 பேர்கிட்டையும் கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறமா நீங்கள் அதை பிளாக் பாக்ஸாக கொடுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுக்கல, வெறும் டிஐஒய் டூல் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் ஒயிட் பாக்ஸில் வந்துடும். ஸோ ஆல்கோ ப்ரொவைடர்ஸே 2ஆக பிரிச்சுருவாங்க, யார் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறா, யார் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலான்றது. ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க எல்லாம் இந்த ஆர்ஏ லைசன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் தே கேன் சப்ஸ்கிரைப். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் இந்த நெசசரி அப்ரூவல் வாங்கினா தான் ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ண முடியும். இல்லைனா ஜஸ்ட் ஒரு டிஐஒய் டெம்ப்ளேட் மாதிரி தான் கொடுக்க முடியும், வேர் யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆட்டோமேட்டட். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ்னு அப்ரூவல் ஒன்று கிடையாது. யார் வேணாலும் ஒரு ஆல்கோ பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணலாம், அஸ் லாங் அஸ் அவங்களுக்கு கோடிங் நல்லா தெரிஞ்சிருந்து ஏபிஐ டாக்குமெண்டேஷன்ஸில் இருந்ததுன்னா ஓகே. எல்லாம் ஒரு 10 ப்ரோக்கர் இருக்காங்கன்னா அந்த 10 ப்ரோக்கரோட ஏபிஐ ஸ்டடி பண்ணி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி யூசர்ஸ் கேன் கம் அண்ட் ஸ்டார்ட் யூசிங் இட். பட் இதுக்கப்புறமா அந்த ஓவரால் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் என்ன ஓப்பன் ஏபிஐ இருக்கோ அதை அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் அப்ரூவல்ஸ், இந்த டியூ டெலிஜென்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரோக்கர் கிட்ட போயிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் டைப் பண்ணி இதுதான் என் பிளாட்ஃபார்ம் சொல்லி அப்ரூவல் வாங்கி என்டிஎல்லாம் சைன் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த ஓவரால் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸே ரன் பண்ண முடியுமே தவிர யார் வேணாலும் ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்றது இதுக்கப்புறம் இருக்காது. அண்ட் இன்னொரு லாஸ்ட் ஃபைனல் அப்டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்கோ ட்ரேடர்ஸ் இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்கோ ப்ரொவைடர்ஸ் இந்த நார்மல் பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களோட எல்லா அல்காரிதமும் ப்ரோக்கரோட ஹாஸ்டட் சர்வர்ஸ், அவங்களோட ஓன் சர்வர்ஸ் தான் ரன் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா நம்மளோட ஓன் லேப்டாப்பில் ரன் பண்ணலாம், இல்லை நம்மளோட ஓன் சர்வரில் ரன் பண்ணலாம், ஏடபிள்யூஎஸ்லையோ அஸ்யூர்லையோ. பட் இதுக்கப்புறமா எனி ஸ்பெசிஃபிக் அல்காரிதம் ஷுட் ரன் ஃப்ரம் ப்ரோக்கர்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகும்னு கிளியர் ஐடியா இல்லை. ஏன்னா ப்ரோக்கர் தான் சர்வரை கொடுக்கணுன்னா அது இன்னும் ஃபர்தராக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரம் ப்ரோக்கர் சைடு. அண்ட் அந்த ப்ரோக்கருக்கு அவங்க சர்வர் மட்டும் கொடுக்குறது இல்லாமல் இது எல்லாத்தையும் மானிட்டர் வேறு பண்ணணும். ஸோ இந்த ஓவரால் காஸ்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும், 20 rupees per order அப்படின்ற நார்மல் ப்ரோக்கரேஜ் வந்து அடிஷ்னலாக ஆல்கோ ட்ரேடிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி பர் மந்த் இவ்வளோ அடிஷ்னல் காஸ்ட் பே பண்ணணும். இல்லைனா பர் ஆர்டர் பேசிஸ் 20 rupees ப்ரோக்கரேஜ் வந்து மேபி 30 rupees per order அப்படி மாறும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காஸ்ட் ப்ரோக்கர் சைடில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதுக்கப்புறமா ஆல்கோ ட்ரேடிங் நம்ம எப்படி ஃப்ரீயாக பண்ணமோ அந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சர்வரில் வச்சு அவங்களோட ப்ரோக்கரோட சர்வர்லேயே இன்டகிரேட் பண்ணி ரன் பண்ணுறது
அடிஷ்னல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அண்ட் அடிஷ்னல் ஐடி காஸ்ட். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஃப்ரம் broker சைட்லேருந்து இன்னும் கிளியர் கட் ஐடியா வரல. ஸோ இது we have to wait and watch. ஸோ ஓவராலாக இட் இஸ் a வெல்கம் மூவ். ஸோ வெதர் இட் இஸ் an இண்டிவிஜுவல் ஆல்கோ ட்ரேடரோ இல்லை பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆல்கோ ட்ரேட் பண்ணுறாங்களோ, ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்கிளில் பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அண்ட் இதனால் பெருசாக டிராஸ்டிக்காக வால்யூம்ஸும் கம்மியாக போகிறதில்ல. இன்ஃபேக்ட் வால்யூம்ஸ் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு கிரே ஏரியாவில் இருந்த ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இப்போ ப்ராப்பர் ரெகுலேட்டட் என்டிட்டிக்குள்ளே வந்துருச்சு. அதனால் எனி ஸ்பெசிஃபிக் திங் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி மானிட்டர்ட் ப்ராப்பர்லி அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஆடிட்டட் ஆல்சோ. அதனால் இதுக்கப்புறமா கோயிங் ஃபார்வர்ட் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்களால காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மேனுவலாக மானிட்டர் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அந்த லாங் ரன் ரொம்பவே கஷ்டம். அதனால் மோர் யூசர்ஸ் உள்ளே வர போகிறதுனால இப்போயே அவங்க ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, விச் இஸ் a வெரி குட் மூவ். ஸோ இஃப் யூஆர் அன் ஆல்கோ ட்ரேடர் இல்லை ஆல்கோ ட்ரேடிங்குள்ளே வர போகிறீங்கன்னா இந்த சர்க்குலர் என்னென்னலாம் இம்பாக்ட் பண்ணணும்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ஹோல் சர்க்குலர் பாயிண்ட். இன்கேஸ் இந்த சர்க்குலர் நீங்கள் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணுன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இன்கேஸ் ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.